हाई फ्रेंड्स एल्लाரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம காலை டிஃபன் பாக்ஸ் வீடியோ பார்க்கலாம் அரிசி வந்து நான் ஊற வச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் கேரட் நமக்கு நான் செய்யப்படுமோ அந்த காயில எடுத்து வச்சிட்டு இந்த பக்கம் வந்து ஒலை போட்டுட்டு கேரட் வந்து ஒரு 1/4 கிலோ கேரட் இருக்கும் எடுத்து நல்லா நான் வந்து மேல் தோல்ல வந்து சீவி எடுத்து வச்சிட்டு இப்போ வந்து நம்ம காய் சீவுறோம் பாத்தீங்களா அதுல வச்சு நான் கேரட் வந்து நான் நல்லா சீவி எடுத்து வச்சிட்டேன் இந்த பக்கம் அதிங்களும் பாத்தீங்கன்னா ஒலை வந்து நல்லா காஞ்சிச்சு அரிசி கழுவி அரிசி வந்து அதுல போட்டு தட்டு போட்டு நான் மூடி வச்சிட்டேன் இந்த பக்கம் வந்து வெங்காயம் தக்காளி கறிவேப்பிலை எல்லாம் நான் வந்து நல்லா அலசி எடுத்து வச்சிட்டேன் காளான் வந்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது வாஷ் பண்றீங்களோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாதம் வந்து வெந்துச்சு அது பிடிச்சு பார்த்து வெந்திருச்சு அதனால நான் இப்போ அதை வெடிச்சிட்டு நம்ம வந்து இப்போ காளான் வந்து நம்ம என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நம்மளே கட் பண்ணிருக்கலாம் அதுங்கள வந்து நான் கேரட் சாதம் செய்ய போறேன் அதனால நான் வந்து கேரட் சாதம் செய்யறதுக்கு நான் வெங்காயம் கறிவேப்பிலை காஞ்ச மிளகாய் எடுத்து நான் ஒரு தட்டில் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பக்கம் வந்து காளான் கிரேவி பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளி கறிவேப்பிலை எடுத்து வச்சுட்டேன் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கறிவேப்பிலை காஞ்ச மிளகாய் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வந்து கேரட்டு நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த கேரட்டை இதில் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கிறதே உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா இது நல்லா சேர்த்து நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கறிவேப்பிலையும் தக்காளி உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்குறீங்களோ இந்த பக்கம் கேரட் வெந்துருச்சு நம்ம தேவையான அளவு வரைக்கும் முட்டை போட்டுக்கலாம் உங்களுக்கு எத்தனை வேணுமோ போட்டுக்கலாம் ஒரு 2 நிமிஷம் ஒரு நிமிஷம் விட்டு நீங்கள் பொடி மாஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுடுங்க இந்த பக்கம் வந்து காளான் நம்ம கட் பண்ணி வச்சது போட்டுட்டு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா உப்பு இதை கூட நம்ம வீட்டுக்கு குழம்பு மிளகாத்தூள் நம்ம எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி நான் வந்து இதை நல்லா கலந்து தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன் இந்த பக்கம் வந்து குக்கரில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து வேக வைக்க எடுத்து குக்கரில் வச்சுட்டேன் அதுங்களும் வந்து சாதம் ஆறிடுச்சு அதுங்களும் சாதமும் இந்த கேரட்டில் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம் சக்கரவள்ளி கிழங்கு வெந்துச்சு டிஃபன் பாக்ஸு நான் ரெடி பண்ணிட்டேன் காலைல டிஃபனுக்கு வந்து நான் தோசை ஊற்றி நேற்று வச்ச தக்காளி சட்னி வந்து நல்லா சூடு பண்ணி அதை வந்து பசங்களுக்கு கொடுத்துட்டேன் இப்போ எனக்கு சுட்டுன்னு இருக்கேன் இது சுட்டுட்டு இதை கூட ஒரு கப் காஃபி குடிச்சாதான் அன்றைய பொதுக்கு ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்